தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீர் நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 23 முதல் 30 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 27வது வாக்கியம். அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று பேதுரு கேட்குற கேள்வி. அன்பாந்தல், இது பேதுரு மட்டும் கேட்குற கேள்வி அல்ல, நீங்களும் நானும் கேட்குற கேள்வி. ஆண்டவரே, உம்மை நாங்கள் பின்பற்றுகின்றோம், உமக்கு எங்கள் வாழ்க்கை நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், நாங்கள் ஜெபிக்கின்றோம், எல்லா காரியங்களும் செய்கிறோம், பிறன்பை மையப்படுத்தி நாங்கள் வாழ்கின்றோம், முடிந்தவற்றை மற்றவர்களுக்கு உதவிகள் நாங்கள் செய்கின்றோம். எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு என்ன கிடைக்கும்? நான் அவனை மன்னிக்கின்றேன், அவனை விட்டு கொடுக்கின்றேன், அவனை புரிந்து கொண்டு நான் வாழ்கின்றேன். எனக்கு என்ன கிடைக்கும்? இதோ என் கணவனுக்கு நான் பல நன்மைகள் நான் செய்கின்றேன், அவர் எப்படி இருந்தாலும் சரி அவரை மன்னித்து நான் ஏற்றுக்கொள்கின்றேன், என் பிள்ளைகளுக்கு நான் நன்றாக என்னால் முடிந்தவற்றை நான் கொடுக்கின்றேன். எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த எதிர்பார்ப்பு என்பது நம் எல்லோரிடத்திலும் உண்டு. இங்கே சீடர்களுக்கும் அது விதிவிலக்கல்ல. அவர்களும் கேட்கிறார்கள், எங்களுக்கு எல்லாவற்றையும் விட்டு உம்மை நாங்கள் பின்பற்றுகின்றோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று. அப்போ இயேசு கொடுக்கிற பதில்தான் எனது, உங்களுக்கு விண்ணரசை நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்வீர்கள், விண்ணரசை நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்வீர்கள். அப்படி என்றால் எனக்கு கிடைக்குவது விண்ணரசு எனக்கு கிடைக்குமே ஒழிய எனக்கு பணமோ எனக்கு புகழோ எனக்கு பேரோ கிடைக்கும் என்று தெய்வம் ஒரு நாள் சொன்னதில்லை. அப்போ இயேசுன்படி நான் வாழ்கிற சமயத்தில் இயேசு கற்பிக்கின்ற அந்த வழிகள் நான் நடந்து செல்கின்ற பொழுது எனக்கு இறையாட்சியை நான் சொந்தமாக்க முடியும். அந்த இறையாட்சி என்பது என்னது? நான் உண்பதையும் கொடுப்பையும் அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக தூய ஆவி வழியாக வருகின்ற நீதி, அமைதி, மகிழ்ச்சி, இதுதான் பார்க்கணும். அப்போ அது எனக்கு சொந்தமாக்க முடியும். அப்போ அதுதான் எனக்கு தேவை, அதுதான் நமக்கு தேவை. அது கிடைக்கிற சமயத்தில் இதோ இந்த பணம் தராத அந்த சந்தோஷம், இந்த நிம்மதி, இந்த உலகம், இந்த புகழ் தராத அந்த சந்தோஷம், நிம்மதி, அது நமக்கு அது கிடைக்கும். அது அனுபவித்தால் மட்டுமே தான் நமக்கு அது முடியுமே ஒழிய விரும்பவில்லை. ஆகவே இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற சமயத்தில் எதிர்பார்ப்பு நமக்கு தேவை. அந்த எதிர்பார்ப்பு ஒன்றே ஒன்று தான் இருக்க வேண்டும். என்னவென்று, எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்பதை விட, ஆண்டவரே இதோ நீ சொன்ன அந்த இறையாட்சி அது எனக்கு தேவை ஆண்டவரே. அதை நான் வாசிக்கிறோம். மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 33ஆம் வாக்கியம் நமக்கு எல்லோருக்கும் தெரியுமே. இதான், நீங்கள் அனைத்தையும் நீங்கள் நாடுங்கள், அனைத்துக்கும் பதிலாக இறையாட்சியை நாடுங்கள், மீது எல்லாமே உங்களுக்காக சேர்த்து கொடுக்கப்படும். ஆக இறைசனை மன்றாடுவோம். ஆண்டவர், சீடர்களைப் போல நானும் எடுத்து கேட்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும் என்று நான் எதிர்பார்ப்போடு வருகின்றேன். நான் ஒரு பலவீனமான ஒரு மனிதன், என் குடும்ப சூழலுக்கு ஏற்றபடி தான் உன்னிடத்து நான் கேட்கின்றேன். அவர் குடும்ப சூழலுக்கு ஏற்றபடி இப்போது எனக்கு என்ன தேவை நீ நன்கு அறிந்திருக்கின்றேன். எனக்கு பணம் தேவை, எனக்கு வேலை தேவை, எனக்கு திருமணம் நடக்க வேண்டும், எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், இதோ எனக்கு பல தொழில்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும், என் கடன் தொல்லை நீங்க வேண்டும், பல பிரச்சனைகள் நான் முடிவு பெற வேண்டும், எனக்கு சௌக்கியம் வேண்டும். இதோ இவ்வளவு இந்த காரியங்கள் நான் செய்கின்றேன், உபவாசம் எடுக்கின்றேன், நேர்ச்சைகள் அர்ப்பணிக்கின்றேன், பல நல்ல காரியங்கள் நான் செய்கின்றேன், வார்த்தையை கேட்கின்றேன், தியானம் கொடுக்கின்றேன், பல காரியங்கள் செய்கின்றேன். எனக்கு என்ன கிடைக்கும்? அப்போ என்னோட சிறிய புத்திக்கு, என்னோட சிறிய நிலைக்கு நான் கேட்ப இது மட்டும் தான் ஒழிய வேறும் இல்லை. இது அப்புறம் ஒன்று என்பதை நீ எனக்கு வெளிப்படுத்துகிறேன். இருந்த போதிலும் ஆண்டவரே, மனிதனாகிய நான் எதிர்பார்க்கின்றேன், எனக்கு இதெல்லாம் எனக்கு தேவைப்படுகிறது, அதுடன் சேர்த்து இறையாட்சியையும் எனக்கு தாரும் ஆண்டவரே என்று நீ சொல்லியிருக்கின்றீரே. இதோ நான் தருகின்றேன், நான் கேட்கின்றேன், இறையாட்சி மட்டும் எனக்கு தாரும் ஆண்டவரே, மீது எல்லாத்தையும் நீ எனக்கு சேர்த்து தருவாய் என்று சொல்லியிருக்கின்றேன். அந்த வார்த்தை மேல் நம்பிக்கை வைத்துக்கொண்டு இதோ உன்னிடத்தில் வந்து நிற்கின்றேன், தயவு கூர்ந்து என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவன் சொல்லிக்கொண்டு நம் மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாகிய தெய்வமே, இதா சீடர்கள் கேட்டது போலவே நாங்களும் உம்மிடம் கேட்கின்றோம். அவர்கள் விண்ணப்பித்தது போலவே நாங்களும் உம்மிடம் விண்ணப்பிக்கின்றோம். எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீ அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி, விண்ணரசை நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்வீர்கள் என்று. அந்த விண்ணரசு மட்டுமல்ல, அதுடன் சேர்த்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா செல்வங்களையும் நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்வீர்கள் என்று. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதோ அதை நாங்கள் சொந்தமாக்குவதற்கான கிருபை எங்களுக்கு தந்திருள்ளோம். அதற்கான காத்திருப்பும் அதற்கான தயாரிப்பும் நாங்கள் செய்வது கிருபை தந்திருள்ளோம். சோர்ந்து போகாமல் இருக்க கிருபையும் தந்திருள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.